Hi students, இன்னைக்கு 10th standard mathematicsல exercise 1.5ல sum number 10 எடுக்க போறோம். என்ன சொல்லிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல. In electrical circuit theory, a circuit C of T ன்னு எடுத்திருக்காங்க. C of T is called a linear circuit. ஒரு linear circuit தான். If it is satisfies the superposition principle given by C of AT1 plus BT2 is equal to A C of T1 plus B C of T2. Where A, B are constant, show that the circuit C of T is equal to 3T is a linear. ஓகேவா சம் போடுவோமா? வாங்க பாப்போம் என்ன சொல்லிருக்காங்க சம்ல. C of T is equal to 3T. ஓகே அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? AB கான்ஸ்டன்ட் எடுத்து சொல்லிருக்காங்க. AB தேவைப்படுது. ப்ரூஃப்ல A1 B தேவைப்படுது. அடுத்து என்ன பண்ண போறோம்? T1 T2 தேவைப்படுது. அப்ப C of நான் A எடுத்துக்கிறேன், ஏக்கு கூட T1 சேர்த்துக்கிறேன். அப்ப இங்க அதே மாதிரி வருமா? 3 into A T1. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? C of A T2 எடுத்துக்கிறேன். அப்ப ஏக்கு என்ன A ஃபர்ஸ்ட் A எடுத்தாச்சு, அடுத்து என்ன பண்ண போறோம்? B எடுத்துக்கிறேன். இப்ப 3 B of T2 ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா? இப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணோம்னா C of A T1 C of A B T2 சால்வ் பண்ணா இந்த ஆன்சர் நமக்கு வர சொல்லியிருக்காங்க. என்ன வருதுன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணுவோமா? C of A T1 plus C of B T2 is equal to என்ன இருக்கு? 3A of T1 plus 3B of T2 இப்படி இருக்குங்களா? இப்ப இந்த சைடுல எது ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு? C காமனா இருக்கு. அப்ப C காமனா எடுத்துட்டு எப்படி எழுதலாம்? A T1 plus B T2 ஒரு கண்டிஷன் வந்துருச்சா? நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எப்படி வரணும்? ACT1 plus BCT2 கொண்டு வரணும். இப்ப இதுல காமனா என்ன இருக்குன்னு பாருங்க. ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு? அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. 3T இருந்தா CTன்னு எழுதலாம். அப்ப நம்ம 3T வச்சுக்கிற மாதிரி சம்ம கொண்டு வரணும். என்ன பண்ணணும்? 3T வச்சுக்கிற மாதிரி சம்ம கொண்டு வரணும். அப்ப ஏவை தனியா வச்சுக்கலாம். 3T1 எடுத்துப்போம். செகண்ட் இங்க B தனியா வச்சுக்கிட்டு 3 இப்படி எடுத்துக்கலாம். T1 என்ன? 3T1 is equal to 3CT1 எழுதலாமா? 1 இருக்கிறதுல 1 போட்டிருக்கேன். அதே 3T2 is equal to CT2 இந்த மாதிரி கண்டிஷன் எடுத்துக்கலாம். ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டீங்களா? இப்ப என்ன வரும்னு பாருங்க. இது என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. A into CT1 plus B into CT2 ரெண்டு கண்டிஷன் நமக்கு கிடைச்சிச்சுங்களா? இப்ப இங்க என்ன இருக்கு? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ அப்படியே எடுத்து போடுவோம். AT1 plus BT2 ரெண்டு ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சா? இப்ப இதுல காமனா என்னங்க இருக்கு? நமக்கு என்ன தேவை? ACT1 BCT2 அவ்வளவுதான் வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, கண்டுபிடிச்சாச்சு. Therefore என்ன சொல்லிருக்காங்க? Superposition principle is verified. அதனால எழுதுறோம் therefore the superposition அங்க சொல்லிருக்காங்க superposition principle is verified. அவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியா முடிஞ்சிச்சா? ஒண்ணுமே இல்ல, பார்க்க பெருசா இருக்கும். பிசிக்ஸ்லாம் அடுத்த வருஷம் நீங்க படிப்பீங்க. +1ல பிசிக்ஸ் எடுத்தாலும் சரி, அதெல்லாம் பார்க்கும்போது குழப்பமா இருக்கும். ஆனா ஒழுங்கா பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். கத்துக்க ஆரம்பிங்க, நிறைய கத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்தை கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.